சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியேற கட்டாயம் நீங்க செய்ய வேண்டிய எளிய 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு குடும்பத்தின் ஆணி வேற அந்த குடும்பத்தின் குலதெய்வம் அப்படின்னு தான் சொல்லணும். குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தா கண்டிப்பா அந்த குடும்பம் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகும். ஒருபோதும் அந்த குடும்பத்தில் பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது. அப்படி இருக்கக்கூடிய குலதெய்வம் நம்ம வீட்ல நிரந்தரமா குடியேறணும் அப்படின்னா, அதற்கு நம்ம ஒரு சில விஷயங்கள குலதெய்வ எல்லையிலேருந்தே எடுத்துட்டு வரணும். எப்போதுமே நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வத்தை சுற்றி தான் அவர்களோட வாழ்க்கை முறையே இருக்கும். அப்படி தங்களோட பிழைப்பிற்காக ஒரு இடம் மாறி போகும்போதுமே, அந்த குலதெய்வத்திடம் அனுமதி பெற்று, அந்த குலதெய்வத்தை கையோட அழைச்சிட்டு வருவாங்க. அதற்கு முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ எல்லையிலிருந்து ஒரு சில பொருட்களை எடுத்துட்டு வந்தாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்க குலதெய்வத்திற்கு எப்போதுமே நம்ம அபிஷேகம் பண்ணும்போது, ஒவ்வொரு அபிஷேகம் முடிந்ததுக்கு பிறகு குலதெய்வத்திற்கு சந்தனம் சாற்றி ஆராதனை காமிப்பாங்க. இப்போ ஒரு பால் அபிஷேகம் பண்றாங்க. பாலபிஷேகம் முடித்த பிறகு சுவாமிக்கு சந்தனம் சாற்றி ஒரு ஆராதனை காமிப்பாங்க. அடுத்த அபிஷேகம் செய்வாங்க. அப்படியே அடுத்த அபிஷேகம் செய்யும்போது அந்த சந்தனத்தை எடுத்து தனியா வச்சுருவாங்க. அந்த சந்தனத்தை நீங்க கேட்டு உங்க வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும். இதன் மூலம் குலதெய்வம் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து குடியேறும். 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் எலுமிச்சங்கனிய. அதாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு புள்ளி குற்றமும் அல்லாத ஒரு எலுமிச்சங்கனிய வாங்கிட்டு போயி, உங்க குலதெய்வத்தின் காலடியில அல்லது மடியில வச்சு, உங்க குலதெய்வத்தின் கர்ப்ப கிரகத்தை 8 முறை வலம் வந்த பிறகு, பெண்கள் தங்களோட முந்தி சேலையில அந்த எலுமிச்சங்கனிய வாங்கிட்டு வந்து, உங்க வீட்டு தலைவாசலின் உள்பகுதியில் கட்ட வேண்டும். இது போல செய்யும்போது குலதெய்வம் எப்போதுமே உங்கள் தலமாடு காத்து நிற்கும். 3வது பலருமே நினைப்பாங்க, குலதெய்வ கோயிலேருந்து மண் எடுத்துட்டு வரலாமா? குலதெய்வ கோயில்ல மண் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம முன்னோர்கள் அவ்வளவு எளிதாக மண்ணை எடுக்க மாட்டார்கள். குலதெய்வத்திடம் அனுமதி பெற்று, அதற்கு பிறகு தான் அந்த மண்ணிலேயே கை வைப்பாங்க. அதேபோல நம்ம சாதாரணமா போறோம், நம்ம இஷ்டத்துக்கு போய் மண் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு ஒருபோதும் செய்யக்கூடாது. குலதெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகு தான் மண் எடுத்துட்டு வரணும். அப்படி உங்க குலதெய்வ கோயில்ல பூக்குழி இறங்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பூக்குழியின் சாம்பலை எடுத்துட்டு வரலாம். அல்லது குலதெய்வ கோவிலிலிருந்து மஞ்சள் கயிறு, குங்குமம், சந்தனம் இது போன்ற பொருட்கள் உங்க பூஜை அறையில வச்சு வணங்கலாம். இது அனைத்துலயுமே உங்க குலதெய்வம் வாசம் செய்வாங்க. பெண்கள் தாலிச்சரடு மாற்றுவதற்கு அந்த மஞ்சள் கயிறை நீங்க பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. இப்ப அடுத்ததாக நம்ம குலதெய்வ கோவிலுக்கு 6 மாசத்துக்கு இருக்கோ, இல்ல 3 மாசத்துக்கு இருக்கோ, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ போறோம். இந்த வழிபாடுலாம் செய்தா போதுமா? குலதெய்வம் உடனே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றாடம் நம்ம வீட்லயுமே குலதெய்வத்தை வணங்க வேண்டும். இன்னுமே பலரது வீட்டு பூஜை அறையில குலதெய்வ படத்தை வைப்பதற்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது உக்கிர தெய்வமா இருக்கு. வேட்டைக்கு போற தெய்வமா இருக்கு. இந்த தெய்வத்தின் படங்களை வீட்ல வைக்கலாமா? அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்கின்றது. அந்த காலத்துல முன்னோர்கள் படம் வசதி இல்லாததுனால, ஒரு செவுத்துல கூட ஒரு மஞ்சள நல்லா தடவி, "என் குலதெய்வம் இதான்ப்பா" அப்படின்னு சொல்லி வணங்குவாங்க. அல்லது குலதெய்வத்தின் ஆயுதங்களை வைத்து வணங்குவாங்க. இப்படி பல முறைகள்ல நம்ம முன்னோர்கள் வணங்குனாங்க. ஆனா, நம்ம காலத்துல அதிக வசதிகள் இருக்கின்றதுனால, தாராளமா குலதெய்வ படத்தை வைத்து வணங்கலாம். குலதெய்வம் ஒருபோதும் நமக்கு எந்த ஒரு கெடுதலையுமே செய்யவே செய்யாது. அதேபோல குலதெய்வத்திற்காக இப்படி படம் வைக்கிற பழக்கமே இல்லங்க. ஒரு சில தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தீபம் மட்டும் தான் உள்ள எரியும். குலதெய்வ படம்லாம் கிடையாது. அங்க ஒரு தீப ஜோதி தான். அந்த ஜோதி தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னும் கூட சொல்லுவாங்க. அப்படி உங்க குலதெய்வ கோவில்ல படம் போடுற பழக்கமே கிடையாது அப்படின்னா, நீங்க குலதெய்வத்திற்காக நிறை சொம்பு நீர் வைத்து, அதில் மஞ்சள் மற்றும் பூக்களால் அலங்காரம் பண்ணி, அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயுமே குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா, இலுப்பெண்ணெய் தீபம் கண்டிப்பா ஏற்றணும். ஒரு சிலர் வந்து இலுப்பெண்ணெய் வந்து நாங்க பித்தள விளக்குல ஊத்துறோம். உடனே பச்சை கலர் ஆயிருது. அதனால எங்களுக்கு அது சேரலையோ அப்படின்ட்டு நெறைய பேர் விட்டுர்றீங்க. இலுப்பெண்ணெயை நம்ம பித்தளை விளக்கு, செம்பு விளக்குகள்ல ஊற்றும்போது அது பச்சை வண்ணமாக தான் மாறும். அது அந்த எண்ணெய்க்கும், அந்த உலோகத்திற்கும் இது சேர்ந்தா இப்படிதான் ஆகும்.
ஆனா, அதற்கு பதிலாக புது மண் விளக்குல நீங்க இலுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும்போது, கண்டிப்பா உங்க குலதெய்வம் வந்து வாசம் செய்யும். தாராளமா வீட்ல இலுப்பெண்ணெய் தீபம் ஏற்றலாம். இத தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் செஞ்சு பாருங்க. குலதெய்வம் உங்க வீட்ல குடியேறுவதை கண்கூட உங்களால பார்க்க முடியும். அதாவது குலதெய்வ கோயிலுக்கு எப்ப போறீங்களோ, அப்ப உங்களால இந்த பொருட்கள எடுத்துட்டு வாங்க. தொடர்ந்து வீட்ல குலதெய்வத்தின் பெயரை சொல்லி உச்சரிங்க. குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தினமும் 2 பத்தியாவது ஏத்தி வைங்க. அதுபோல நீங்க தொடர்ந்து செய்யும்போது, குலதெய்வ நடமாட்டத்தை உங்க வீட்ல உணர முடியும். அதுல முதன்மையாக உங்க வீட்ல பல்லி சத்தமிடுவதையும், உங்க வீட்ல உள்ள பிரச்சனைகள் குறைவதையும் கண்கூட உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை பிடிக்கும் என்றால் மட்டுமே, "ஓம் குலதெய்வம் துணை" அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.